வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். இந்த கிளாஸில் நம்ம லைட்டில் இருக்கக்கூடிய கோளக ஆடி இல்லைனா ஸ்பெரிக்கல் மிரர் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கணக்குகள் பார்க்கலாம். கோளக ஆடி ஸ்பெரிக்கல் மிரரை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் கிளியராக பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னு கொஞ்சம் நல்லா புரியும். ஓகேவா? அதனால தான் இதில் இருக்கக்கூடிய கணக்குகள் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த கோளக ஆடி இல்லை ஸ்பெரிக்கல் மிரரோட கான்செப்ட் லாஸ்ட் கிளாஸில் நடத்தியிருந்தேன். அதேமாரி மெய்பிம்பம் மாயபிம்பம், ரியல் இமேஜ் விர்ச்சுவல் இமேஜ், இதை ரெண்டு பற்றியும் நடத்தியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ், நிறைய பேரோட கமெண்ட்ஸ் நான் வாசித்தேன், ரிப்ளை பண்ண முடியலை. ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கரெக்டாக எனக்கு மேனேஜ் பண்ண தெரியலை. இப்போதைக்கு ரெண்டுமே வேலையும் இந்த சேனலையும் சேர்த்து கொண்டு போகிறது எனக்கு கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ண தெரியல. ஸோ எல்லா கமெண்ட்டுக்கும் எனக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண பார்க்குறேன். இல்லைனா டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் எல்லா கமெண்ட்டையும் நான் வாசித்தேன். சிலர் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க சார், ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டீச்சிங் ஸ்பீடை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு என்னென்னா டீச்சிங் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கான்செப்ட் புரிகிற மாதிரி நடத்த முடியாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி நான் கொஞ்சம் கிளியராக ஸ்லோவாக போயிட்டுருக்கிறேன். உங்களுக்கு யாராவது ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த யூடியூப்பில் கீழே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு இது இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் அந்த ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதேமாரி இன்னும் நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னென்னா எனக்கு கரெக்டாக டைம் கிடைக்கல, அதுதான் மெயின் ரீசன். டியூட்டியில் எப்போவாது ரெஸ்ட் கிடைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீட்டில் மறுபடியும் லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேன். அதனால் எனக்கு கரெக்டாக அந்த டைம் மேனேஜ் பண்ண முடியலை. நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு என்னால் முடியலை. ஃப்யூச்சரில் அதையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம லைட்டில் இருக்கக்கூடிய கோளகாடியில் இருக்கக்கூடிய கணக்குகள் பார்க்கலாம். கணக்குகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு லைட் எடுத்துக்கிட்டோம், ஒரு மிரர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்லைனா ஒரு ஆடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆடியில் ஒரு குறியீடு இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி குறியீடு இருக்குது. இது லென்ஸுக்கும் வரும். ஓகேவா? அது என்ன அந்த குறியீடு அப்படின்னா, இந்த ஆக்சிஸ், இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா என்னென்னு. பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிங்கக்கூடியது இந்த போல் வழியாக போகக்கூடிய கோடு, கற்பனையான கோடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் முதன்மை அச்சு அப்படின்னு தமிழில். ஓகேவா? இந்த முதன்மை அச்சுக்கு மேலே வந்துச்சு ஒரு இமேஜ் இல்லைனா ஆப்ஜெக்ட் முதன்மை அச்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை நாம் ப்ளஸ் குறியீட்டில் குறிப்போம். ஓகேவா? அது இந்த சைடாக இருந்தாலும் சரி, இந்த சைடாக இருந்தாலும் சரி, எந்த டைரக்ஷனில் இருக்குது, மேலே இருக்குதா கீழே இருக்கிறதாங்கிறத குறிக்கிறதுக்கு நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். தலைகீழாக இருந்து கீழே இருந்து இந்த ஆக்சிஸுக்கு இந்த முதன்மை அச்சு இல்லைனா பிரின்சிபல் ஆக்சிஸை எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஆக்சிஸுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அதை மைனஸ்னும், மேலே இருக்குது அப்படின்னா ப்ளஸ்னும் குறிப்போம். அதே மாதிரி இந்த ஒளிக்கற்றை எப்படி போகும்? இந்த கண்ணாடியை பார்த்து போகணும் அப்படின்னு இந்த டைரெக்ஷனில் போகும். படுகதிர் இன்சிடென்ட் ரே இந்த மாதிரி போகும். ஓகேவா? இந்த இது அந்த கண்ணாடியோட பின்பகுதி. இப்படி போகிறது இது முன்பகுதி. ஒளிக்கதிர்கள் இங்கேருந்து போகும். அப்போது இந்த ஒளிக்கதிர்கள் போகக்கூடிய டைரக்ஷனில் இருக்குது. இப்போது இமேஜ் இந்த டைரக்ஷன் இந்த பக்கம் ஃபார்ம் ஆச்சுதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ப்ளஸ் அப்படின்னு குறிப்போம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸை நம்ம ப்ளஸ் அப்படின்னு குறிப்போம். அதே மாதிரி ஒரு இந்த பக்கம் ஏதாவது இமேஜ் கிரியேட் ஆகுது இல்லைன்னா ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறத நம்ம மைனஸ் அப்படின்னு குறிப்போம். ஓகேவா? கணக்கு நடத்தும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு இமேஜ் 5 மீட்டர் பிஹைண்ட் த மிரரில் தெரியுது அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது. இங்கேருந்து அந்த டிஸ்டன்ஸ் எதுலேருந்து கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த போல் இல்லைன்னா ஆடி மையத்திலேருந்து கணக்கு பண்ணுவாங்க. அப்போ இங்கேருந்து 5 மீட்டர் அப்படின்னா இந்த இடம் 5 மீட்டர். அப்போது இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 மீட்டர் போல்லேருந்து 5 மீட்டரில் இருக்குது. இதுவே ஆப்ஜெக்ட் நம்ம இந்த பக்கம் வச்சுருக்கிறோம். அதுவும் கரெக்டாக ஒரு 3 மீட்டரில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இங்கே வச்சுருக்கிறோம் ஆப்ஜெக்டை, இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். இப்போது ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம்? இப்போ 3 மீட்டரில் இருக்குது. அது +3 மீட்டரா -3 மீட்டரானா -3 மீட்டர். மைனஸ்ங்கிறது அதோட வேல்யூ கிடையாது, எந்த டைரக்ஷன் அப்படிங்கக்கூடியதை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான் ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? மைனஸ்னால் இந்த பக்கம். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்டோட ஹைட் ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்குது. இமேஜோட ஹைட் இந்த பக்கம் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜோட ஹைட் ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இமேஜை நம்ம இமேஜோட ஹைட்டு, ஆப்ஜெக்டோட ஹைட்டு ஹெச்ஓன்னு குறிப்போம்.
இது எவ்வளவு அப்படின்னா 6 சென்டிமீட்டர் தான். இமேஜோட ஹைட்டு, இமேஜோட சைஸு ஹைட் ஏதோ அது எவ்வளவு 7 சென்டிமீட்டர். இது ரெண்டுமே ப்ளஸில் குறிப்போம். இதுவே ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது, இமேஜ் இப்படி கிரியேட் ஆகுது, இந்த டைரெக்ஷனில் கீழே கிரியேட் ஆகுது. இது எப்படி கிரியேட் ஆகும், எங்கே வச்சா எப்படி இமேஜ் கிரியேட் ஆகுங்கிறதுலாம் நான் லாஸ்ட் கிளாஸில் நடத்தியிருக்கிறேன். ஓகேவா? அப்போது இது வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இமேஜ். இதை நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா இந்த ஹெச்ஐனா இமேஜோட ஹைட்டு, ஹெச்ஐ நம்ம எப்படி குறிப்போம்னா -7 மீட்டர்னு குறிப்போம். அப்போது கீழே இருந்துச்சுன்னா மைனஸ் அப்படின்னும், மேலே இருந்துச்சுன்னா ப்ளஸ் அப்படின்னும், இந்த போலில் இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்னும், இந்த பக்கம் இருந்துச்சுன்னா மைனஸ்னும் குறிப்போம். ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கணக்குக்கு போகலாமா? ஃபர்ஸ்ட் கணக்கு இது நம்மளோட டிஎன்பிசி புக்கில் இருந்தக்கூடிய ஒரு டேப்லர் காலம். ஓகேவா? நம்ம வந்து என்சிஆர்டி புக்கை கம்பேர் பண்ணும்போது சயின்ஸ் வந்து நம்ம டிஎன்பிசி புக்கில் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அதோட டயக்ராம்லாம் கொடுத்து கலராக அதேமாரி கரெக்டாக இந்த ஆர்டருக்கு அப்புறம் இது வந்தால் புரியும், இந்த அந்த இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ஆர்டரும் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேவா? அப்போது ஒரு குழி ஆடினா என்னன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடி, இந்த மாதிரி குழிஞ்சு இருக்கக்கூடியது, இங்கே தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். குழியாடியில் யூ அப்படிங்கக்கூடியது என்னன்னா இந்த போல்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில, போலுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து யூ அப்படின்னு சொல்லுவோம். வி அப்படிங்கக்கூடியது இந்த போல்ல இருந்து இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகும் தெரியுமா, அந்த இமேஜுக்கும் அந்த போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழியாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ இந்த பொருளுக்கு, இந்த ஆடிக்கும் இந்த பொருளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் யூ. அதை நம்ம எதில் குறிப்போம் அப்படின்னா மைனஸில் குறிப்போம். ஓகேவா? மெய் பிம்பமாக இருந்தால் மைனஸ்னும், மாய பிம்பமாக இருந்தால் ப்ளஸ்னும் வரும். எஃப் என்னன்னா மைனஸ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மைனஸ், பொருளின் உயரம் ப்ளஸில் இருக்கும், பிம்பத்தின் உயரம் மெய் பிம்பமாக இருந்தால் மைனஸ், மாய பிம்பமாக இருந்தால் ப்ளஸ். ஓகேவா? என்ன சார் இப்படி வாசிச்சு விட்டுட்டு போயிட்டீங்களே, இது எங்களுக்கு தான் முடியும் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் நடத்துனதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். எப்படின்னா இப்போது ஒரே நிமிஷம், இது சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து குழியாடி தானே எடுத்துருக்குறோம். குழியாடி அப்படின்னா இதுதான் குழியாடி. அப்படிங்கும்போது ஆப்ஜெக்டை நம்ம எந்த யூங்கக்கூடியது ஆப்ஜெக்ட்டுக்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஓகேவா? குழியாடியில் இதை யூ, இதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த டிஸ்டன்ஸை தான் யூ அப்படின்னு குறிப்போம். யூ எப்போவும் எதுவாக இருக்கும், மைனஸாக தான் இருக்கும். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து இந்த பக்கம் வச்சுருக்கிறோம். ஓகேவா? அப்போது ஆப்ஜெக்ட்டுக்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் யூ என்னன்னா மைனஸாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஆப்ஜெக்ட் என்றைக்குமே இப்படி தான் வைப்போமே தவிர தலைகீழாக வைக்க மாட்டோம். ஓகேவா? அப்போது ஆப்ஜெக்டோட ஹைட்டு HO வந்து ஹெச்னா ஹைட்டு, இல்லைனா வந்து சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அது என்னவாக இருக்கும்னா எந்த சிம்பிளில் இருக்கும்னா ப்ளஸில் தான் இருக்கும். இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் மெமரைஸ் பண்ணுறது, ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் லாஸ்ட் நடந்த அந்த கிளாஸையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய கணக்குகளையும் ஒரு 2-3 டைம் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஓகேவா? கொஞ்சம் அமைதியாக உட்காந்து அதை திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகே, இப்போ யூ வந்து நமக்கு எப்போவுமே குழியாடியில் மைனஸில் தான் வரும். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டோட கைட்டும் ப்ளஸில் தான் வரும். அதே மாதிரி நமக்கு இமேஜ் குழியாடியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மெய்பிம்பம் தான் கிரியேட் ஆகும். மேக்ஸிமம் ஒரே ஒரு கேஸில் மட்டும்தான் மாயபிம்பம், விர்ச்சுவல் இமேஜ் கிரியேட் ஆகும். மெய்பிம்பம் என்றைக்குமே தலைகீழாக தான் இருக்கும். நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். அப்போது நம்ம வந்து இமேஜ்னா என்ன, இமேஜ் வந்து மைனஸில் தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டு சைஸ் வந்து நமக்கு வேல்யூ மைனஸில் தான் வரும். அதே மாதிரி வி, இமேஜுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அந்த வி அப்படின்னு குறிப்போம். இமேஜுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும், இமேஜ்னா இப்போ அந்த பிம்பத்துக்கும் அந்த இமேஜுக்கும் இல்லைன்னா அந்த பிம்பத்துக்கும் போலுக்கும் இடையிலுள்ள டிஸ்டன்ஸ். ஓகேவா? இது எப்போவுமே நமக்கு மைனஸில் தான் வரும். ஓகேவா? அது எதுக்கு சார் மைனஸில் வருது? அப்போ வியோட வேல்யூ மைனஸில் வரும், மைனஸ் வி. ஏன்னா இமேஜ் மெய் பிம்பத்தில் எப்போவுமே இந்த டைரக்ஷன் இங்கே தான் உருவாகும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. என்னென்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆப்ஜெக்டை வந்து இங்கேருந்து மூவ் பண்ணிக்கிட்டே இங்கே கொண்டு வந்துடுறோம். எங்கே இப்படி ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணி இந்த ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் இடையில் கொண்டு வந்துடுறோம். ஃபோக்கஸ் இங்கே இருக்கும், போல் இங்கே இருக்குது. இங்கே நம்ம ஆப்ஜெக்டை கொண்டு வச்சோம் அப்படின்னா இமேஜ் நமக்கு ஒரு குழியாடியில் பிஹைண்ட் த மிரர் தெரியும்.
அது எப்படி இருக்கும்னா அது ஒரு மாயபிம்பம். மாயபிம்பம் என்னைக்குமே நேராக இருக்கும். ஓகேவா? மாயபிம்பம் அப்படின்னா என்ன, விர்ச்சுவல் இமேஜ் எப்படின்னா என்னன்னா நான் லாஸ்ட் கிளாஸில் நடத்தியிருந்தேன். அப்போது இதோட டிஸ்டன்ஸ் என்ன, யூ, இது ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த போலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் யூ வந்து ப்ளஸில் வரும், இல்லை மைனஸில் வரும். இந்த மிரர் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மைனஸ். ஓகேவா? அப்போ வி என்ன எதில் வரும் அப்படின்னா வி வந்து ப்ளஸில் இருக்கும். அதேமாரி ஹைட்டு, இந்த சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ப்ளஸில் தான் இருக்கும், மேலே இருக்குது, இந்த ஆக்சிஸுக்கு மேலே. இமேஜும் மேலே தான் இருக்குது. அப்போது இமேஜும் ஆப்ஜெக்டும் ரெண்டுமே ப்ளஸில் தான் வரும். ஓகேவா? இன்னொன்று ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் வந்து குழியாடிக்கு இந்த இடத்துல இருக்கும். அப்போது இந்த ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸோட குறியீடு என்ன அப்படின்னா இப்போ 5 மீட்டர் அப்படின்னா -5. ஓகேவா? இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறனால -5. சார் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் அப்படிங்கக்கூடியது இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், இதுவும் மைனஸில் தான் வரும், ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறதுனால. அப்போ உங்களுக்கு குழியாடி புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு குவியாடி பார்ப்போம். ஓகேவா? குவியாடி அப்படின்னா அதுக்கு இந்த டயக்ராம் பாருங்கள். குவியாடி இதில் ஒரு டயக்ராம் போடுறேன் பாருங்கள். ஓகேவா? குவியாடி. இப்போ நான் இந்த ஸ்லைட் எடுக்கிறதுக்கெலாம் டைம் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வேக வேகமாக ஸ்பீட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இதில் குவியாடி அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், இந்த மாதிரி இருக்கும். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இந்த பக்கம் குவிஞ்சு இருக்குதா, ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய இந்த சர்ஃபேஸ் வந்து குவிஞ்சு இருக்குது. இப்போது இதுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த மாதிரி வரும், முதன்மை அச்சு. இதில் ஃபோக்கஸ் எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்கும். அப்போ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இதுக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸை வந்து ஆர் அப்படின்னு கொடுப்போம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்போது எல்லாமே ரைட் சைடில் இருக்குது. அப்போது ஃபோக்கஸ் வந்து அங்கே மைனஸில் வந்துச்சு, இங்கே ப்ளஸில் வரும், ப்ளஸ் குறியீட்டில் வரும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆரோட வேல்யூவும் ப்ளஸ் குறியீட்டில் வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே இந்த குவியாடியில் எப்போவுமே கான்வெக்ஸ் மிரரில் எப்போவுமே நமக்கு என்ன இமேஜ் தெரியும் அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ், மாயபிம்பம் தான் தெரியும். அப்போ பொருளை இங்கே வைக்கிறோம் அப்படின்னா இமேஜ் எப்போவுமே இங்கே தான் தெரியும். இங்கே இந்த இதுக்கு பின்னாடி, மிரருக்கு பின்னாடி தான் தெரியும். எப்போவுமே மாயபிம்பம் நேராக இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த யூவோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஆப்ஜெக்ட்டுக்கும் போலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸோட குறியீடு மைனஸில் தான் வரும். -5 -3 அப்படின்னு மைனஸில் தான் வரும், ஏன்னா இந்த பக்கம் இருக்குது, மிரருக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. இதுவே ஆப்ஜெக்ட் இமேஜோட இது என்றைக்குமே வி, இமேஜுக்கும் இந்த போலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை குறிக்கிடக்கூடிய அந்த லெட்டரோட பேர் என்ன, வி. ஓகேவா? வி எப்போவுமே நமக்கு ப்ளஸில் தான் வரும் கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டேப்லர் காலத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதோ எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் அடிக்கடி பாருங்கள். இதை எடுத்து பாருங்கள். அதே மாதிரி இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம வந்து ஒரு மிரருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதேமாரி மேக்னிஃபிகேஷன் என்னது, உருப்பெருக்கம், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா இந்த 2 ஃபார்முலாவும் ரொம்ப 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 முக்கியம். இதே மாதிரி தான் லென்ஸுக்கு வரும், கொஞ்சம் அந்த குறியீடு மட்டும் மாறும். ஓகேவா? மிரருக்கு ஃபார்முலா 1/f = 1/u + 1/v. 1/fங்கிறது ஃபோக்கல் லென்த், குவிய தூரம் நமக்கு தெரியும். 1/uங்கிறக்கூடியது என்னென்னா ஆப்ஜெக்ட்டுக்கும் போலுக்கும் இடைப்பட்ட தொலைவு. v அப்படிங்கக்கூடியது போலுக்கும் இமேஜுக்கும் இடைப்பட்ட தொலைவு. ஓகேவா? இது மனப்பாடம் பண்ணி ஆகணும். அதேமாரி மேக்னிஃபிகேஷன், உருப்பெருக்கத்துக்கு ஃபார்முலா என்னென்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் இல்லைனா சைஸ் ஆஃப் த இமேஜ். ஓகேவா? சைஸ் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இல்லைனா சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இதுதான் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. ஈக்குவல் டு இன்னொன்று இருக்குது, மேக்னிஃபிகேஷன் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, மைனஸ் குறியீடு -v/u. அப்போ நமக்கு வியூ யூன்னு தெரிஞ்சால் மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ ஆகுது அப்படிங்கக்கூடியதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போது நான் இப்போ நடத்த போகக்கூடிய இந்த கணக்குகள் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கு என்ன புக்கு, சமச்சீர் கல்வி புக்கு, 9th ஸ்டாண்டர்ட் புக். ஓகேவா? அதுக்கப்புறம் NCERT புக்கு, இது 2லையும் இருந்தால் கணக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் மிரரில் நான் நடத்தக்கூடிய கணக்கை மட்டும் பார்த்துட்டு போங்க. இந்த மாடலில் எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் போட்டுடலாம். மிரரில் இருந்து இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் மிரர், பிளெயின் மிரரில் வேறையும் கணக்குகள் இருக்குது. ஸ்பெரிக்கல் மிரரில் இவ்வளோ கணக்கு மட்டும்தான் இருக்குது. நான் நடத்த போகிற கணக்கு மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட ஒரு குழியாடி ஒன்றிலிருந்து, அப்போ குவிய தொலைவு அப்படின்னா அதோட குறியீடு என்ன, குவிய தொலைவோட குறியீடு
குவிய தொலைவோட குறியீடு எஃப் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். ஓகேவா? என்ன ஆடி? குழியாடி. குழியாடி அப்படின்னா எஃப் எந்த பக்கம் வரும்? இந்த பக்கம் தான் வரும். நமக்கு குழியாடிங்கக்கூடியது இப்படி இருக்கும். அப்போ எஃப் இந்த பக்கம் தான் வரும். இந்த பக்கம் இருக்கக்கூடியதுன்னா மைனஸில் வரும். ஸோ -10 சென்டிமீட்டர். இது ரொம்ப முக்கியம். எதுக்கு அந்த குறியீடு முக்கியம் அப்படின்னா இதுக்கு தான். ஓகேவா? கணக்கு போடுறதுக்கு. அதுக்கப்புறம் குழியாடி ஒன்றிலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ள 1 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு பொருள். அப்போது அந்த ஆடிக்கும் அந்த பொருளுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன? u ஈக்குவல் டு என்ன? 15 சென்டிமீட்டர். ஓகேவா? 15 சென்டிமீட்டர். யூவும் நமக்கு குழியாடியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு தான் பொருள் வைப்போம். அப்போ இதுவும் -15 சென்டிமீட்டர். பொருளோட ஹைட்டு என்ன? h ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த இமேஜ் என்ன? 1 சென்டிமீட்டர். இது மைனஸா ப்ளஸ்ஸா? நமக்கு தெரியும் பொருள் எப்போவுமே இந்த கோட்டுக்கு மேலே தான் வைப்போம். பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு ப்ளஸ். ஓகேவா? +1 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க? உயரம் கொண்ட ஒரு பொருளின் பிம்பத்தின் அளவு, இமேஜோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இமேஜோட சைஸ், இமேஜ்னா என்ன? இமேஜோட சைஸு HO இது கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? தன்மை, அது மெய் பிம்பமா மாய பிம்பமானு கேட்டிருக்காங்க. தன்மை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது இருக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொசிஷன்னா என்ன? அது எப்போல இருந்து எவ்வளோ தூரம்னு கேட்டிருக்காங்க. அப்போ V என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சைஸும் அதோட ஹைட் சைஸும் அது இருக்கக்கூடிய பொசிஷனும் அதுக்கப்புறம் நமக்கு எது வேணும்? அதோட தன்மையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அந்த இமேஜ், இந்த மிரர் இமேஜ் இதில் வந்து நம்ம போடலாம். ஐயோ சாரி. இப்போது நமக்கு அந்த ஃபார்முலா என்ன? 1/f = 1/v + 1/u. நமக்கு f தெரியும் 1/-10 சென்டிமீட்டர். ஓகேவா? v தெரியாது, u தெரியும். u ஓட வேல்யூ என்ன? u ஓட வேல்யூ 1/-15 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போது இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/v = 1/-10 + 1/15. இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 30 வரும். அப்போ இங்கே என்ன வரும்? 3 + 2 -3 + 2 / 30. 1/30 -30. அப்போ வியோட வேல்யூ என்ன? பொருள் இமேஜோட அந்த 1/vங்கிறது -1/30. அப்போ வியோட வேல்யூ என்ன? -30. ஓகேவா? வியோட வேல்யூ -30. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ஹைட் ஆஃப் த இமேஜ் கேட்டிருந்தாங்க. மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன? v/u -v/u ஆர் height of the image divided by height of the object. இதில் நமக்கு ஆப்ஜெக்டோட ஹைட்டு தெரியும், வியும் தெரியும், யூவும் தெரியும். வியோட வேல்யூ என்ன? -30. வியோட வேல்யூ என்ன? -30. நமக்கு ஃபார்முலாவில் ஒரு 30 இருக்குது, அதை போட்டுடலாம். யூவோட வேல்யூ என்ன? யூவோட வேல்யூ -15. யூவோட வேல்யூ -15 நமக்கு கொஸ்டின்லேருந்து எடுத்தது. ஓகேவா? ஹைட் ஆஃப் த இமேஜ், இமேஜோட ஹைட்டு நமக்கு தெரியாது. ஆப்ஜெக்டோட ஹைட் என்ன? நமக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர். அப்போது கீழே 1 போட்டுடலாம். அப்போது இதை இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். 1 15 15 2 15 30. இதில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ஹைட் ஆஃப் த இமேஜ் என்ன? -2. ஓகேவா? அப்போது இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இமேஜோட 2 ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதோட தன்மை கண்டுபிடிக்கணும். அப்போது இது மெய் பிம்பமா மாய பிம்பமா? இமேஜ் வந்து நமக்கு தலைகீழாக கிடச்சிருக்கு. தலைகீழாக கிடைச்சாலே நமக்கு வந்து அது என்ன பிம்பம் அப்படின்னா மெய் பிம்பம். ஓகேவா? மெய் பிம்பம். அப்போ அதோட தன்மை கண்டுபிடிச்சாச்சு, அதோட சைஸ் கண்டுபிடிச்சாச்சு, அது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. வி வந்து -30 வந்திருக்கு. நமக்கு எப்போவுமே மெய் பிம்பத்தில் மேக்ஸிமம் ஒரு குழியாடியில் இமேஜ் கிடைக்கிறது இந்த லெஃப்ட் சைடு தான், இந்த பக்கம் தான் கிடைக்கும். கரெக்டாக நமக்கு அதே மாதிரி மைனஸ் குறியீட்டில் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் குழியாடியிலிருந்து 16 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ள 1 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பொருள் ஒன்றின் மெய்பிம்பம் 3 சென்டிமீட்டர் உயரம் உள்ளதாக இருந்தால் பிம்பம் உருவாகும் இடத்தை காண்க. எனக்கு இந்த பக்கம் வந்து ரீட் பண்ணுமா, அங்கேருந்து லைட் இருக்கிறனால கிளியராக தெரியலை. ஓகேவா?
அப்போது ஒரு குழியாடியிலிருந்து 16 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்படும் 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு பொருள். ஓகேவா? குழியாடி, கான்கேவ் மிரர். ஆப்ஜெக்ட் இதோட இங்கிலீஷில் வாசிக்கிறவங்க இதை வேகமாக வாசிச்சுக்கோங்க. ஓகே, ஐயோ இங்கிலீஷில் வாசிக்கிறவங்களுக்கு கொஸ்டின் இல்லையா? சாரி, நான் இது வந்து குழியாடியில் இருந்து அப்படின்னா வந்து கான்கேவ் மிரரில் இருந்து 16 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ள 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பொருள். அப்போது அந்த யூவோட வேல்யூ என்ன? யூவோட வேல்யூ ஒரே நிமிஷம். யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா 16 சென்டிமீட்டர். இது வந்து +16 -16 -16, ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடியது 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பொருள் ஒன்றின். அப்போது அந்த ஆப்ஜெக்டோட ஹைட் என்ன அப்படின்னா 2 சென்டிமீட்டர். ஒன்றின் மெய்பிம்பம் 3 சென்டிமீட்டர் உயரம். அப்போது அந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டு 2 சென்டிமீட்டர். இமேஜோட ஹைட் எப்படி அப்படின்னா 3 சென்டிமீட்டர். இப்போ 3 சென்டிமீட்டர்னு தான் இருக்குது. அது அப்போ ப்ளஸில் போடணுமா மைனஸில் போடணுமா அது நமக்கு தெரியாது. அதுக்கு தான் அடுத்த வார்த்தையை நம்ம பார்க்கணும். மெய்பிம்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெய்பிம்பம் அப்படிங்கக்கூடியது எப்போவுமே தலைகீழாக தான் வரும். அப்போ இது வந்து -3 சென்டிமீட்டர். அப்படி இருந்தால் பிம்பம் உருவாகும் இடத்தை காண்க. வி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இருந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் போடலாம். மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன? V/U equal to height of the image divided by height of the object. இப்போ U அப்படிங்கக்கூடியது ஆப்ஜெக்ட்டுக்கும் போலுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படிங்கக்கூடியதை நம்ம வந்து ஒரு ட்ரிக் மூலம் ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா யூங்கிறது என்னது? உண்மையானது. உண்மையானது இங்கே என்னது? இமேஜா ஆப்ஜெக்டா? ஆப்ஜெக்ட் தான் நமக்கு வந்து உண்மையான ஒரு பொருள். அப்போது யூங்கக்கூடியது அந்த போலுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த பொருளுக்கும் இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு வச்சுக்கோங்க ஞாபகம். ஓகேவா? அப்போது இதில் வியோட வேல்யூ நமக்கு தெரியாது. -V அப்படின்னே போட்டுக்கலாம். யூவோட வேல்யூ என்ன? -16 equal to height of the image -3, height of the object 2. ஓகேவா? இதில் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். இங்கே இந்த 2ம் இந்த 8 வரும். அப்போ வியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா இதில் இருந்து வியோட வேல்யூ என்னன்னா -8 × 3 24 சென்டிமீட்டர். அப்போது நமக்கு இமேஜ் வந்து மெய்பிம்பம் அப்படின்னா கண்டிப்பாக லெஃப்ட் சைடு தான் வரும். அதே மாதிரி நமக்கு ஆன்சரில் -24 இருக்குது. மைனஸுங்கக்கூடியதை லெஃப்ட் சைடை குறிக்கிறது தான் மைனஸ். ஓகேவா? மைனஸுங்கக்கூடியது லெஃப்ட் சைடை குறிக்கிறது, மிரருக்கு லெஃப்ட் சைடை குறிக்கிறது, ப்ளஸ்ங்கிறது மிரருக்கு ரைட் சைடை குறிக்கிறது. அப்போது இவ்வளோ தான். பாருங்கள், கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின். A car is fitted with a convex mirror of a focal length 20 cm. ஒரு கான்வெக்ஸ் மிரர் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து கான்கேவ் மிரர். இது வந்து கான்வெக்ஸ் மிரர். அதோட ஃபோக்கல் லென்த் F வந்து 20 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. another car is 6 meter away from the first car. அப்போது இன்னொரு கார் இருக்குது, அது 6 மீட்டர் தள்ளி இருக்குது. ஓகேவா? Find the position of the second car as seen in the mirror of the first car. ஓகேவா? அப்போது அந்த 6 மீட்டருக்கு பின்னாடி ஒரு கார் இருக்குது தெரியுமா? அது அந்த மிரரில் பார்க்கும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பொருளை மிரரில் பார்க்கும்போது இவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பைக்கில் போகும்போதே நம்ம சைடு மிரரை பார்க்கும்போது தெரியும், நம்மளால் கணிக்க முடியும். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த இமேஜ் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is the size of the image of the second car? is 2 meter broad and 1.6 meter height. அந்த செகண்ட் காரோட ஹைட் வந்து 2 மீட்டரும் அந்த சைஸ் அந்த ப்ராட் வந்து 2 சென்டிமீட்டரும் 2 மீட்டரும் ஹைட் வந்து 1.6 மீட்டரும் இருக்குது அப்படின்னா இமேஜில் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டினில் ஒரு நிமிஷம். கார் ஃபிட்டட் வித் கான்வெக்ஸ் மிரர் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 20 சென்டிமீட்டர். அப்போது ஃபோக்கல் லென்த் F கொடுத்துட்டாங்க என்ன? 20 சென்டிமீட்டர். இன்னொன்று என்ன? another car is 6 meter away from the first car. அப்போது U கொடுத்துட்டாங்க.
ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கொடுத்துறாங்க, 6 மீட்டர். இன்னொன்று, find the position of the second car as seen in the mirror of the first. What is the size of the image? இமேஜோட சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த செகண்ட் காரோட உண்மையான சைஸ் 2 மீட்டர் ப்ராடு, 1.6 மீட்டர் ஹைட்டு. அப்போது சைஸ் பி என்ன 2 மீட்டர், ஹைட் என்ன 1.6 மீட்டர். ஓகேவா? அப்போ இவ்வளோ தான் நமக்கு கான்செப்ட் கொடுத்துருக்கிறது. இதில் நமக்கு கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் கான்வெக்ஸ் மிரர். இதோட ஃபோக்கல் லென்த் இங்கே இருக்கும். ஓகேவா? ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்கும். இந்த போலுக்கும் இந்த ஃபோக்கஸ்க்கும் இடைப்பட்ட லென்த் தான் ஃபோக்கல் லென்த். அப்போது இந்த 20 சென்டிமீட்டருங்கிறது ப்ளஸ்ஸா மைனஸா? நமக்கு தெரியும், மிரருக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியதெல்லாம் என்னென்னா ப்ளஸில் வரும். நம்ம லாஸ்ட் இதில் எஃப் எல்லாமே மைனஸில் பார்த்தப்போ இங்கே வந்து ப்ளஸில் வரும். ப்ளஸ் 20 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் எப்போவுமே மிரருக்கு முன்னாடி தான் வைப்பாங்க. இப்போ வச்சா தான் இந்த இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய பகுதி. இது வந்து அந்த பின்னாடி சில்வர் அந்த கோட்டிங் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அந்த பகுதி தான் இது. அப்போது எங்கே இருக்குது? ஆப்ஜெக்ட் அந்த ஃபஸ்ட்டு கார் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடியது இந்த இடத்துல. அப்போ இந்த என்ன அப்படின்னா 6 மீட்டர். 6 மீட்டர் அப்படின்னா -6 மீட்டர் ஈக்குவல் டு 600 சென்டிமீட்டர், -600 சென்டிமீட்டர். ஓகே, இப்போது அந்த பொருளோட சைஸு, பொருள் எந்த பக்கம், இமேஜ் எங்கே, பொருள் வந்து நமக்கு எப்போவுமே இந்த டைரெக்ஷனில் மேல் நோக்கி தான் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து 2 மீட்டர் ப்ராட் வந்து 2 மீட்டர், இதை வந்து நம்ம 200 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹைட் வந்து 1.6 மீட்டர், இதை வந்து 160 சென்டிமீட்டர் அப்படின்னு எல்லாமே நம்ம சென்டிமீட்டரில் மாற்றிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அந்த இமேஜோட சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அந்த கார் எங்கே தெரியும்னு கேட்டிருக்காங்க. அப்போது வி என்ன அப்படின்னும் ஹைட் ஆஃப் த இமேஜோட ஹைட் என்ன, அதுக்கப்புறம் ப்ராட் அந்த இமேஜோட ப்ராட் என்ன, அந்த சைஸ் என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. இதில் இருந்து நம்ம 1/v 1/f ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u இதில் நம்ம போட்டால் நமக்கு v கிடச்சிரும். 1/f என்ன 1/20 ஈக்குவல் டு 1/v நமக்கு தெரியாது. u என்ன இந்த பக்கம் இருக்கிறதுனால நமக்கு மைனஸில் தான் வரும் யூவோட வேல்யூ. அப்போது இது வந்து மைனஸ் ஆயிரும், -1/600. இதில் இருந்து வியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். 1/v ஈக்குவல் டு 1/20 ப்ளஸ் 1/600. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 31/600. ஓகேவா? இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது இதே டைப்பில் கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி டஃப்பான வேல்யூ வர்ற மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ வியோட வேல்யூ என்ன அப்படின்னா 600 டிவைடட் பை 31 அப்படிங்கக்கூடியதான் நமக்கு வியோட வேல்யூ. வி வந்து நமக்கு ப்ளஸில் கிடச்சிருக்குது. எப்போவுமே நமக்கு கான்வெக்ஸ் மிரரில் இமேஜ் இந்த டைரக்ஷன் இங்கே தான் கிடைக்கும். அதனால தான் நமக்கு வந்து ப்ளஸில் ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த சைஸ் ஆஃப் த இமேஜ், அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சைஸ் என்ன அப்படிங்கக்கூடியதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலால போடலாம். மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு v/u minus v/u equal to height of the image divided by height of the object. இதில் ஹைட்டும் போட்டுக்கலாம், சைஸும் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போது வியோட வேல்யூ என்ன நமக்கு 600 டிவைடட் பை 31 -600. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் யூவோட வேல்யூ என்ன, நம்ம யூவோட வேல்யூ 600. அப்போ கீழே 600 வரும். ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த இமேஜோட ஆப்ஜெக்டோட ஹைட் என்ன நமக்கு 160 சென்டிமீட்டர். அப்போ இமேஜோட இது தெரியாது, ஆப்ஜெக்டோட இது வந்து 160 சென்டிமீட்டர். இந்த 600ம் இந்த 600ம் கேன்சல் ஆயிரும். ஹைட் ஆஃப் த இமேஜ் ஈக்குவல் டு 160 டிவைடட் பை
31 அப்படிங்கிற மாதிரி வரும். ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து 160 டிவைடட் பை 31. ஓகேவா? இதில் நமக்கு வந்து இந்த யூவோட வேல்யூ என்னன்னா -600. சாரி, இதில் -600 வரும். அப்போ கீழேயும் ஒரு மைனஸ் வரும். இந்த மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு வந்து ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து ப்ளஸில் தான் கிடைக்கும். நமக்கு தெரியும் கான்வெக்ஸ் மிரரில் நமக்கு ரைட் சைடு விர்ச்சுவல் இமேஜ் மாயபிம்பம் தான் கிடைக்கும். மாயபிம்பம் எப்போவுமே நேராக இருக்கும். அதனால தான் நமக்கு ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து 160 டிவைடட் பை 31 அப்படின்னு ப்ளஸில் வந்திருக்கு. இப்போது இதே இதில் நீங்கள் இந்த ஹெச்ஐ இருக்குது தெரியுமா, அதில் ஹைட் ஆஃப் த இமேஜ் அதில் வந்து ப்ராட் ஆஃப் தி இமேஜ் பிஐ அப்படின்னு போட்டுக்கோங்க. அதேமாரி இந்த கீழே ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்க இடத்துல இந்த பியோட ப்ராட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் 2 மீட்டர் அப்படிங்கிறது 200 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இதே ஸ்டெப் சால்வ் பண்ணிங்கன்னா அதோட ப்ராட்னஸ் என்ன அப்படிங்கக்கூடியதும் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இவ்வளோ தான் கொஸ்டின். இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக போகக்கூடிய கொஸ்டின். உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ப்ராடு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு வேல்யூ தான் கேட்பாங்க, ஹைட் மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேவா? அப்போது அந்த ப்ராட்னஸும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து என்சிஆர்டி புக்கில் இருந்தது. இவ்வளோ நேரம் நான் நடத்துனது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கில். இது என்சிஆர்டி புக்கு. இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸி. A convex mirror used for a rear view on an automobile. A convex mirror used for a rear view on an automobile has a radius of curvature of 3 meter if a bus is located at 5 meter from this mirror. Find the position, nature and size of the image அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இவ்வளோ நேரம் சால்வ் பண்ணால் அதே மெத்தட் தான் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்து எழுத தெரியும். கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா நமக்கு என்னென்னு ஞாபகம் வரணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிரர், குவிஞ்சு இருக்கக்கூடிய மிரர். ஃபார் ஏ ரியர் வியூ அண்ட் ஆட்டோமொபைல் ஹஸ் ஏ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர் என்ன, ஆரோட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ என்ன 3 மீட்டர். இதை வந்து நம்ம சென்டிமீட்டரில் எடுக்கலாம். 300 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாமே மீட்டரில் இருக்குதா வேல்யூ? ஓகே, எல்லாமே மீட்டரில் இருக்குது. அப்போ இதையும் நம்ம வந்து மீட்டர்லேயே வச்சுக்கலாம். 3 மீட்டர். ஃபோக்கல் லென்த் எஃப் என்ன வரும் அப்படின்னா இதுக்கு பாதி தான் வரும். அப்போ எஃப் ஈக்குவல் டு என்னன்னா 1.5 மீட்டர். இது ப்ளஸ் தான் மைனஸ் ஆனால் எஃப் நமக்கு கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு வர்றதுனால இது வந்து நமக்கு ப்ளஸில் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இஃப் எ பஸ் லொக்கேட்டட் அட் 5 மீட்டர் ஃப்ரம் தி மிரர். அப்போ யூ கொடுத்துருக்காங்க, உண்மையான ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 5 மீட்டர். இது +5 -5 நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து இந்த சைடு தான் இருக்கும், மிரருக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். அப்போ வந்து இது மைனஸில் போடணும், -5 மீட்டர். ஃபைண்ட் த பொசிஷன் நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ் இல்லைனா பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும், 1/f 1.5 ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u. யூவோட வேல்யூ என்ன, -5 மீட்டர். ஓகேவா? இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/1.5 இந்த -5 இது வந்து இந்த -5 இதுவும் ஆகி இங்கே இந்த ப்ளஸும் இந்த மைனஸும் சேர்ந்து இங்கே மைனஸ் வந்துடும். இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக வரும். +1/5 ஈக்குவல் டு 1/v. ஓகேவா? இதில் இருந்து நம்ம வியை கண்டுபிடிச்சிடலாம். வி எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை வந்து எத்தனை 3 டைம் மைனஸ் பண்ணணும், இந்த மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 5 1.5 இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதே ஸ்டெப் இந்த ஸ்டெப் தான் இங்கே சால்வ் ஆகிருக்கு. இது சால்வ் பண்ணும்போது நமக்கு வியோட வேல்யூ 1.15 மீட்டர் வரும். இது என்சிஆர்டி புக்கில் இருக்கிறது. உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்டில் வர்ற மாதிரி கொஸ்டின் நமக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த அளவு கால்குலேஷன் இருக்காது, ஆனால் இந்த டைப்பு கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் நமக்கு வி கிடச்சிட்டு ப்ளஸில் கிடச்சிருக்கு. அப்போ ப்ளஸில் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த சைடு மிரருக்கு பின்பகுதியில் கிடைச்சாலே அந்த நேச்சர் ஆஃப் த இமேஜ் என்னன்னா விர்ச்சுவல் இமேஜ், மாயபிம்பம். அதேமாரி நேராக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் மேக்னிஃபிகேஷன் m ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு -v/u. இதில் நமக்கு வியோட வேல்யூவும் தெரியும், யூவோட வேல்யூவும் தெரியும், அந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டும் தெரியும், அதில் போட்டு சால்வ் பண்ணோன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் நமக்கு கிடச்சிரும் 0.23. ஓகேவா? இமேஜ் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், சின்னதாக இருக்குது. ஆப்ஜெக்டோட சைஸ் என்ன 5 மீட்டர், இமேஜோட சைஸ் என்ன 0.2 மீட்டர்.
அதனால தான் நமக்கு வந்து அதே மாதிரி அதோட பொசிஷன், இமேஜோட பொசிஷனை பாருங்கள். அந்த அந்த இமேஜ் அந்த பஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கக்கூடியது நமக்கு இமேஜில் பார்க்கும்போது 1.15 மீட்டரில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையான டிஸ்டன்ஸ் என்ன, 5 மீட்டர் பின்னாடி இருக்குது. ஓகேவா? ஆனால் இமேஜ் நம்ம மிரரில் பார்க்கும்போது அது பக்கத்தில் வந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகேவா? 1.15 மீட்டர். யூ என்ன, 5 மீட்டர். உண்மையாக அது வந்து 5 மீட்டர் பின்னாடி இருக்குது. ஆனால் நம்ம மிரரில் பார்க்கும்போது நமக்கு 1.15 மீட்டர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? இவ்வளோதான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இதை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். சாரி, ஃபுல்லாக லாஸ்ட்டுக்கு போயிட்டு. குழியாடி ஒரே ஒரு நிமிஷம். இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. An object 4 cm size is placed 25 cm in front of the concave mirror. அப்போது நம்ம இவ்வளோ நேரம் கான்வெக்ஸ் மிரர் பார்த்தோம், இப்போது கான்கேவ் மிரர். ஓகேவா? கான்கேவ் மிரர் பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, கான்கேவ் மிரர் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஒரு கற்பனையான கோடு. இது வந்து an object is 4 cm in the size is placed 25 cm in front of the concave mirror. அப்போது இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இதோட ஹைட் என்ன அப்படின்னா 4 சென்டிமீட்டர். எவ்வளோ யூ என்ன அப்படின்னா யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா 25 சென்டிமீட்டர். இது ப்ளஸ்ஸா மைனஸா? -25. இந்த ஹைட் என்ன, யூ, இந்த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ப்ளஸில் வரும், +4 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் மிரர் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஃபோக்கல் லென்த் எஃப் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். அப்போ எஃப்போட வேல்யூ என்ன அப்படின்னா 15 சென்டிமீட்டர். இதுவும் மைனஸில் தான் வரும், ஏன்னா இந்த பக்கம் எஃப் வர்றதுனால இதுவும் மைனஸில் வரும். The mirror should screen placed to order to obtain sharp image. அப்போது நம்ம வந்து எங்கே ஸ்க்ரீனை வச்சா நமக்கு கிளியரான இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் அப்படின்னு என்னென்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா அந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, வி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபைண்ட் த நேச்சர் சைஸ் ஆஃப் த இமேஜ். சைஸ் ஆஃப் தி இமேஜ் ஹெச்ஐ என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம வந்து நார்மல் நம்மளோட ஃபார்முலா தான் 1/f equal to 1/v plus 1/u. இதில் எஃபோட வேல்யூ என்ன, எஃபோட வேல்யூ என்ன 15 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போது 1/ மைனஸா ப்ளஸ்ஸா, நமக்கு மைனஸில் வரும். எஃப் இந்த பக்கம் டைரக்ஷனில் இருக்கிறனால நமக்கு -15 அப்படின்னு வரும். வியோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது, அதை அப்படியே போட்டுடலாம். யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா யூ ஆப்ஜெக்ட் என்ன 25 சென்டிமீட்டர். அப்போ -1/25, ஏன்னா யூங்கிறது மைனஸில் இருக்கக்கூடிய வேல்யூ. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வி என்ன அப்படிங்கக்கூடியது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? வி என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ 1/v is equal to -1/15. இது இந்த பக்கம் வரும்போது +1/25. இதில் நமக்கு 75 வரணும் அப்படின்னா இதில் என்ன வரும் 4 5. ஓகே, 5 -5 +3 divided by 75. எல்சிஎம் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? இதோட வேல்யூ என்னன்னா -2/75 அப்படின்னு வரும். -2/75. அப்போ வியோட வேல்யூ என்ன அப்படின்னா 75 divided by 2 மைனஸில் வரும். அதுக்கு அர்த்தம் இமேஜும் இங்கே தான் கிரியேட் ஆகும், லெஃப்ட் சைடு தான் கிரியேட் ஆகும். அப்போது நேச்சர் ஆஃப் த இமேஜ் வந்து என்னென்னா தலைகீழாக இருக்கிறனால, மைனஸில் இருக்கிறனால, இந்த லெஃப்ட் சைடு உருவாகிறனால இது வந்து கண்டிப்பாக மெய் பிம்பமாக தான் இருக்கும், மெய் பிம்பம். ஓகேவா? அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் தி இமேஜ், சைஸ் ஆஃப் த இமேஜ். அப்போது சைஸ் ஆஃப் த இமேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, height of the image divided by height of the object equal to -v/u. இதில் நமக்கு height of the object நமக்கு தெரியும், height of the image நமக்கு தெரியாது, அதை height chi அப்படின்னு வச்சுக்கலாம். height of the object வந்து 4 மைனஸ் வியோட வேல்யூ என்ன அப்படின்னா -75 divided by 2, -75 divided by 2. யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா 25 -25. அப்போது இந்த 25யும் இந்த 75யும் கேன்சல் பண்ணால் 3 வரும். இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -3/2.
அப்போது இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.5 சென்டிமீட்டர் மைனஸ் 1.5 இன்டு ஒரு 25 3 25 75. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது. இதை இப்படி சால்வ் பண்ண வேண்டாம். இந்த 25 இந்த 75 3 வரும். இங்கே இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 வரும். அப்போ ஹைட் ஆஃப் த இமேஜ் என்ன அப்படின்னா -6 தான் ஹைட் ஆஃப் தி இமேஜ். ஓகேவா, -6 தான் ஹைட் ஆஃப் த இமேஜ். ஓகே, இவ்வளோ தான் நமக்கு வந்து மிரர்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த கிளாஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நேற்று நடத்தின கிளாஸை நீங்கள் வந்து பார்த்துட்டு இதை கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லென்ஸை பற்றி பார்ப்போம். லென்ஸில் இருக்கக்கூடிய கணக்குகளை பற்றி பார்ப்போம். ஓகேவா, இந்த கிளாஸை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் லிங்க் ஸ்கோர்சி அகாடமி அப்படிங்கக்கூடிய நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்கு, அதே மாதிரி ஆப் லிங்கும் வெப்சைட் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து நம்ம சயின்ஸுக்கான கிளாஸஸ் நடத்தியிருக்கிறேன். ஓகேவா, அது மெயினாக என்சிஆர்டி புக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கு, அதே மாதிரி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்கு லூஸ் அண்ட் அரியந்தது எல்லாத்தையுமே கவர் பண்ணி நடத்தியிருக்கிறேன். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து அதில் இங்கிலீஷில் இருக்கும். மெட்டீரியல் உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன். தமிழில் உங்களுக்கு எல்லாமே நடத்தியிருப்பேன். ஓகே, ஒரு டெஃபினிஷனும் தமிழில் நடத்தியிருப்பேன். கெமிஸ்ட்ரி கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே தமிழ்லேயும் ஒரு மெட்டீரியல் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. ஓகேவா, அப்போது நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.